ஆனால் திமுக ஆட்சியில் வறட்சி வந்ததா, வெள்ளம் வந்ததா, புயல் வந்ததா, கொரோனா வந்ததா? ஒன்றும் வரல. இஎஸ்ஐ மருத்துவமனையில் PPE கிட் அணிந்து கொரோனா நோயாளிகள் பிரிவு இருக்கக்கூடிய அந்த பிரிவுக்கு நேரடியாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக சென்று ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். அப்படி வந்திருந்தா அந்த முதலமைச்சரே காணாது போயிருப்பார். இவர் அந்த கொரோனாவிலே போயிருப்பார். 30 நிமிடங்களாக இந்த ஆய்வு என்பது நடைபெற்று வருகிறது. நான் 32 வருஷமாக மருத்துவராக இருக்கேன் சார். சரி, இந்த ஏரியாவில் இஎஸ்ஐ பக்கமே யாரும் வர்றதில்லை. இஎஸ்ஐ பக்கம் வந்தாலே தொற்று வரும்னு சொல்லி நாங்கள் இந்த இஎஸ்ஐ மருத்துவமனை போகும்போது எங்கள் கிட்டவே வர்றதில்லை. அத்தகைய ஒரு சூழ்நிலையில் நம்மளுடைய முதலமைச்சர் நாங்கள் என்ன நினச்சோம், மருத்துவர்களை பார்ப்பார் அப்படின்னு நாங்கள் நினைக்கல, அந்த நோயாளிகளை பார்ப்பான்னு நினச்சி தான் கூட்டிகிட்டு போனோம். அவர் செய்கிற செயல் மட்டும் நான் சொல்கிறேன். இது எந்த வகையில் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கங்க. உள்ளே நுழையும் போது PPE கிட் போட்டு நம்மளுடைய சுகாதாரத்துறை நலவாழ்வு அமைச்சரும் இருவரும் என்னோடும் வந்தார்கள். வந்துட்டு RT-PCR பார்த்தாச்சு, ஸ்கேன் பார்த்தாச்சு. இனி நாங்கள் கொஞ்சம் பேஷண்ட்ஸை காமிக்கிறோன்னு சொன்னோம். ICU போனேங்கிறார், வேண்டான்னோம். 2வது முறை சொன்னேன், பார்க்கணுன்னாரு. இனி அடுத்து நான் என்ன சொல்ல முடியாது, காமிக்கிறேன். ICU நோய் திறந்து காமிக்கிறோம். அவங்ககிட்ட என்ன கேட்குறாரு, ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குது, ஆக்சிஜன் சப்ளை நல்லா இருக்கா, சாப்பாடு கிடைக்குதா. அடுத்த வார்த்தை சொல்கிறார், நான் உங்கள் அப்பா மாதிரி, பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். பேஷண்ட்ஸை கேட்குறாரு, நீங்கள் எந்த ஊர், என்ன சிகிச்சை. அவன் கையெடுத்து கும்பிட்ட ஒரு பேஷண்ட் சொல்கிறாரு, இந்த மாதிரி சிகிச்சை எங்களுக்கு எத்தனை லட்சம் கொடுத்தாலும் கிடைக்காது. நானே இப்போது பதவியை விட்டுட்டு கட்சி மாறலாமோன்னு எண்ணத்துக்கு வந்தேன்.